Hi guys, it's me Bharat. This is NocontenT channel joined by Team 6. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படினா பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல அதாவது அமெரிக்கால ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ப்ரொடெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் நடுவில் இருக்கிற நாங்கள் தான் இப்போ பெரிய ஆள் இல்லை நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இப்போ இந்த டைமில் இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ் அதுக்கப்புறம் வைசான் கேஸ் லீக் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைமில் எதுக்கு அமெரிக்கா கதெல்லாம் நமக்கு அப்படின்ட்டு யோசிக்கலாம். அமெரிக்கா நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்டோடைய இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி நடந்து மோர் தென் 1 வீக் ஆகுது. ஆனால் வந்து இந்தியாவில் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் பேசல. ஆனால் இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்ட்டு சொல்லலாம். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், அது மட்டும் கேட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பேசலாம். அதாவது ஜார்ஜ் ஃப்ளோய்டு அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கார், அப்படின்ட்டு ஒரு மென் இருக்காங்க. ஐ திங்க் இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா வயசு 46, 46 இயர் ஓல்டு மேன் இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 6 இயர் ஓல்டு பேபி, இன்னொருத்தவங்க வந்து 22 இயர் ஓல்டு கேர்ள். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த 3 பேரும் வந்து ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மேன். அதாவது கொஞ்சம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க, அதுலேருந்து பிறந்த குழந்தை தான் வந்து இவங்க. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மென் பார்த்திங்க அப்படின்னா நார்த்து கொரியாவில் தான் நார்த்து கலிஃபோர்னியாவில் தான் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியாபோலிஸ் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது, அமெரிக்காலே தான். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு சிக்காகோலாம் நல்லா தெரியுங்க. ஸோ இவங்க வந்து சிக்காகோ ரீஜன் கிட்ட இருக்கிற ஒரு சிட்டியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சிட்டியில் வந்து இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஃப்கோர்ஸ் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்றதுனால இவர் வந்து ஒரு பிளாக் பீப்புள் தான், பார்க்க வந்து ரொம்ப கருப்பாக இருப்பார். இமேஜ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து என்ன வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் கிளப் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி ரீஜன்கள்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக வந்து இவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஐ மீன் வாட்ச்மேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த ரீஜனில் வந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு கொரோனா வைரஸ் வந்ததுனால அங்கேயும் வந்து லாக்டவுன்லாம் பண்ணுவாங்கள்ல நம்ம இடம் மாதிரி. ஸோ அப்படி லாக்டவுன் பண்ணதுனால அப்படி கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால இவர் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்கிறத விட்டு இவர் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க பசங்களோட ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு வந்து க்ரோசரி ஸ்டோருக்கு வந்து இவர் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருக்கிற மினியாபோலிஸ் அப்படின்ற ஒரு ரீஜனில் வந்து ஒரு சிட்டியில் தான் வந்து இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இவர் வந்து க்ரோசரி ஷாப்பில் ஏதாவது ஒன்று வாங்கணும், ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு வந்து போகும்போது நடுவில் வந்து ஒரு கப் ஃபுட் அப்படின்ட்டு ஒரு நம்ம ஊர்லலாம் வந்து சரவண பவன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி அங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்டோர் இருக்குது, அது வந்து ஒரு கப் ஃபுட் அப்படின்ட்டு அந்த ஸ்டோருக்கான பேர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு 2 பேக்கெட் சிகரெட் வாங்குறாரு. ஸோ சிகரெட் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து அந்த கப் ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி பேசி ஒரு 2 சிகரெட் பேக்கெட் வாங்கிடுறாரு, காசும் கொடுத்துட்றாரு. ஸோ அதை முடிச்சுட்டு அது ஒட்டி இருக்கிற ஒரு கடை இருக்குது, அதுதான் வந்து க்ரோசரி ஷாப்புக்கு இவங்க ஏதோ வாங்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒரு பிஸ்கெட் வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒன்று சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு ஏதோ ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு ஒரு மேரி கோல்டு பிஸ்கெட் பிடிக்கும் அப்படின்னா நான் போய்ட்டு மேரி கோல்டு பிஸ்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு பில்லிங் கவுண்டரில் கொடுத்து பில் வாங்கிட்டு அப்படி தானே நம்ம ஊரில். ஸோ அங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போய்ட்டு பில் கவுண்டரில் நின்றுணும் போல். ஸோ பில் கவுண்டரில் இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க போல். ஸோ அந்த பில்லில் வந்து முதல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி மேரிகோல்டு வேணும் அப்படின்ட்டு பில் போட்டுட்டு அந்த பில் போயிட்டு அங்கே காமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் பேக் கொடுப்பாங்க போல். ஸோ இப்போ கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால இப்படி ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று என்ன வாங்குறாருன்னு தெரியல நமக்கு, ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக ஏதோ ஒரு பில் போட்டு $20 பில் அப்படின்ட்டு அந்த பில்லை போட்டு அதை காமிச்சு வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோசரி ஷாப்பில் இருக்கிற அந்த எம்ப்ளாயி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் பில் மாதிரி தெரியல, இது வந்து ஏதோ ஒரு டூப்ளிகேட் பில் மாதிரி இருக்குது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏதோ சொல்லிவிட்டு ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேசி சமாளிக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அந்த பில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ பேசி வாங்கிட்டு வந்துடுறாரு அவருக்கு தேவையானது. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கப் ஃபுட் இருக்கிற ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிகரெட் பேக்கெட் வாங்கினார், எம்ப்ளாய் கிட்ட பேசினாருன்னு சொன்னல. ஸோ அவங்கெல்லாம் வந்து தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க போல். அந்த கடையில் இருக்கிற ஒரு 2 எம்ப்ளாய் வந்து தூரத்துலேருந்து இந்த ஃப்ளோய்டை வந்து பார்த்துட்ருக்காங்க, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ
ஸோ இந்த 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அதாவது நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, சரி விடுடா பார்த்துக்கலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கடை ஒட்டி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து அந்த 2 எம்ப்ளாயோடைய கார் இருக்குது போல். ஸோ அந்த காரில் வந்து இந்த டிரைவர் சீட்டில் நம்ம ஹீரோ வந்து உட்காந்துக்கிறாரு, இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் அந்த 2 எம்ப்ளாயும் இந்த ஒரு நம்ம ஹீரோவும் வந்து உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிற ஒரு எண்டில் வந்து அவங்க கான்வர்சேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இல்லை அப்போது அந்த பில்லில் வந்து ஏதோ ஒரு கலப்படம் இருக்குது அப்படின்னா, அப்போது என் கடையிலேருந்து நீ சிகரெட் வாங்கினால அதுலேயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நீ வந்து எனக்கு தெரியாது, நீ வந்து காசு கொடுத்து தான் ஆகணும், இல்லை அந்த சிகரெட் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற ஒரு டைமில் திடீர்னு அந்த 2 எம்ப்ளாயில் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், 911க்கு கால் பண்ணிடுறான். அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்னா 100க்கு கால் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஊர்லலாம் வந்து 911க்கு கால் பண்ணுவாங்க போலீஸ் கால் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த 2 எம்ப்ளாயில் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், சும்மா இல்லாமல் கால் பண்ணிடுறான் போலீஸ்க்கு. இந்த மாதிரி இவன் வந்து சிகரெட் வந்து திரும்ப தரமாட்டான், காசு வந்து ஏதோ போலியான பில் வந்து எங்களுக்கு காமிச்சிருக்கா அப்படி இப்படின்ட்டு ஏதோ வந்து அந்த 2 எம்ப்ளாயில் ஒரு எம்ப்ளாய் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம ஹீரோ கிட்டேருந்து என்ன ரியாக்ஷன் இதுக்கெலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கிளம்பி வந்துடுறாங்க. மொத்தம் வந்து ஒரு 4 பேர் வராங்க. 4 பேரில் வந்து முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 4 பேரும் யார் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆப்வியஸ்லி பிளாக் கலர். ஸோ ஹீ இஸ் அன் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். ஸோ அவர் வந்து போயிட்டு காரை விட்டு வெளியேறுங்க அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த போலீஸ்மேன் வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து நம்ம ஹீரோ வந்து இதுக்கு வந்து சொல்லி இல்லைங்க, இவங்க வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, இதுக்கும் நமக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வந்து டீசெண்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நடந்த கதையெல்லாம் அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த போலீஸ் வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. சட்டை பிடிச்சி தரன்ட்டு அந்த டிரைவர் சீட்லேருந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கார் பார்க் பண்ணியிருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த செவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் போயிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு க்ரோசரி ஷாப்பில் இருக்கிற வீடியோ கேமராவில் இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. திரும்ப வந்து போலீஸ் காரில் வந்து நீ ஏறணும் அப்படின்ட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க உண்மையிலே நடந்தது இது இல்லை, நீங்கள் எதுக்கு அபாண்டமாக என் மேலே பழி சுமத்துறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது நம்ம போலீஸ் வந்து கேட்கவே மாட்டுறாங்க. வண்டியில் ஏற போறியா இல்லையா அப்படின்னு வந்து கத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு. உடனே இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊர்லலாம் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்க போல், இந்த மாதிரி போலீஸ் வந்து போலீஸ் காரில் ஏறு அப்படின்ட்டு சொன்னால் ஏறிடணுமா, ஏறல அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு கிரிமினல் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க போல், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்க போல். ஸோ இவன் வந்து இந்த மாதிரி போலீஸ் சொல்லியும் வந்து கார்க்குள்ளே ஏறாததுனால இவன் மேலே ஒரு கிரிமினல் அஃபேர் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒரு கேஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுறாங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேச நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது கிளாஸ்ட்ரோஃபோபிக். அதாவது யாருன்னா க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் அப்படின்ட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட்டம் பார்க்கவே வந்து நம்ம ஹீரோவால் வந்து ஒழுங்காக மூச்சில் வர முடியல. இவங்க பாருங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஃபோபிக் இருக்குது, கொஞ்ச நேரம் எல்லா க்ரௌடையும் போக சொல்லுங்கள், நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதில் ஒருத்தர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போலீஸ்க்கு வந்து மைண்ட் லூஸ் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அவருடைய ரைட் நீ இருக்குல்ல, அதாவது காலில் ரைட் முட்டி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நம்ம ஹீரோ வந்து கீழே தள்ளி விட்டு அவருடைய ரைட் நீ எடுத்து அதாவது நம்ம ஹீரோடைய கழுத்தில் வந்து வைக்கிறாரு. அதாவது எவ்வளோ நிமிஷம் வைக்கிறாரு அப்படின்ட்டு உட்பட வந்து நம்மக்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது. எவ்வளோ நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 minutes 46 seconds வந்து அவருடைய ரைட் நீ வந்து நம்ம ஹீரோடைய கழுத்தில் இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டே இருக்கும்போது நம்ம போலீஸ் வந்து சடனாக அந்த தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வாக் பண்ணுறவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்களா, அது வந்து நம்ம போலீஸ் பார்த்துடுறாரு. ஸோ போலீஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள வந்து அடித்து விரட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து 8 நிமிஷம் 46 seconds வந்து கால் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்னால் ப்ரீத் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் விடுங்க ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து அந்த போலீஸ் வெட்டுற மாதிரியே தெரியல. நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஹீரோ வந்து அந்த 8 நிமிஷம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையா அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இந்த போலீஸ் மேன் வந்து அவருடைய முட்டி எடுத்து ஒரு கழுத்தில் வைக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு
கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து அதையும் பிடுங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன டோன்ட் கில் மீ அப்படின்ட்டு வந்து ரொம்ப சத்தமாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கிற ஒரு டைமில் ஒரு 8 நிமிஷம் 46 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அன்ரெஸ்பான்சிவ் ஸ்டேட்டுக்கு நம்ம ஹீரோ போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் 53 செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. இவன் வந்து என்னடா எந்த பேச்சும் பேச மாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்படி வந்து இதெல்லாம் வந்து எப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் மண்டே வந்து May 25 வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் நடந்து முடிஞ்சிச்சுல. May 26 நெக்ஸ்ட் டே டியூஸ்டே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு FBIக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 4 போலீஸ்காரங்களை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த உண்மையிலே வந்து இந்த கேஸில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த FBI என்ன பண்ணுறாங்க, களமிறங்கி இதை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணி இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆட்டோப்சி, அதாவது இறந்து போனதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கள்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து இவர் வந்து எதனால் செத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூச்சு, அதாவது ஒரு ஃப்ரீக்வெண்ட் ப்ரீத்திங் இல்லாததுனால தான், ஒரு மூச்சு ப்ராப்பராக வெளியில் வராததுனால தான், ஒழுங்காக ப்ரீத் பண்ணாததுனால தான் வந்து இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கருப்பாக இருக்கான்றதுனால தானே அவங்கள வந்து மதிக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சாகடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனை ரொம்ப 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 பெரிய பிரச்சனையாக வெடிச்சிட்ருக்கு. Black Lives Matter அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டு, அதாவது நம்ம ஹீரோ வந்து போயிட்டு ஒரு இடத்துல ஒரு க்ரோசரி ஷாப் போனார்ல, அந்த ஷாப் வந்து எரிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த ஷாப் ஓனர் வந்து அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, என் கடை எரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வந்து திரும்ப அதை கட்டிப்பேன். ஆனால் வந்து அதாவது இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு வந்து இந்த பிளாக் பீப்புளுக்கு வந்து ஒரு நியாயம் வந்து கிடைச்சே தீரணும், என் கடை எரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கடை ஓனர் பொண்ணும் வந்து ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான் இது. ஸோ ஐ திங்க் வந்து சரி ஓகே, இது வந்து அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் என்ன வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அங்கே எப்படி வந்து Black Lives Matter, கருப்பர்களுக்குன்ட்டு ஒரு தகுதி வேணும், ஒரு அந்தஸ்து வேணும் அப்படின்ட்டு கேட்டு சண்டை போட்டுட்ருக்காங்களோ, நம்ம இந்தியாவில் வந்து முஸ்லிம்ஸ்லாம் வந்து முஸ்லிம்ஸ் லிவ்ஸ் மேட்டர், அதாவது முஸ்லீம்களும் வந்து இந்த நாட்டுக்கு முக்கியம் தான், அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் வந்து தரணும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் தரணும், ஒரு பொசிஷன் தரணும், அவங்களையும் வந்து மதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்ம டெல்லியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்து இங்கே பயங்கரமாக வந்து அங்கே ஒரு ஹேஷ்டேக் நடந்தால் நம்ம இந்தியாவில் எது இருந்தாலும் ஃபாலோ பண்ணிடுவாங்க போல், அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இங்கேயும் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ரொம்ப அதிக நம்பரில் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இன்றைக்கி இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 50 ஸ்டேட்ஸ் இருக்குது, 200 சிட்டிஸ் இருக்குது. 50 ஸ்டேட்டில் இருக்கிற 200 சிட்டிஸ்லேயும் வந்து இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவில் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொரோனா வைரஸ் டைமில் வந்து திரும்ப ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு நினச்சா ஐயோ. ஆனால் நம்ம டெல்லியில் வந்து உண்மையிலே நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முஸ்லீம்ஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறோமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். Black people lives matter. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து கருப்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இந்த ஒயிட் பீப்புள் Black people அப்படின்ட்டு எதுக்கு இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ அங்கே போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ் ஏதாவது தரணும், இது மாற்றிக்கலாம் இல்லை இது கரெக்ட் பண்ணிக்கோ, இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக மாற்றிப்பேன். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுனால உங்களை வந்து நான் தப்பாலாம் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். உங்கள் சஜஷன்ஸ் வந்து நீங்கள் தாங்க, நான் கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹிட் த பெல் ஐகான் பட்டன்.